சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. அதாவது, தமிழ்நாட்டில் வசிக்கும் மூத்த குடிமக்கள், வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள் ஆகியோரின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகஸ்ட் 12ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அதே சமயம் இந்த திட்டம் முதியோர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இதில் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. அந்த வகையில், ஒருவேளை ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்போது வீட்டில் யாரும் இல்லை என்றால், அந்த நபரின் குடும்ப உறுப்பினர்கள் ரேஷன் கடை வேலை நாட்களில் நியாய விலை கடைகளுக்கு நேரில் வந்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில், பல ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கு வந்து விநியோகம் செய்யும் தமிழ்நாடு அரசின் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டுமா? அதாவது, இந்த திட்டத்திற்கு எங்கும் விண்ணப்பிக்க முடியாது. அரசு ஊழியர்களே அரசு ஊழியர்களோ அரசு ஊழியர்களே நேரடியாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று கணக்கெடுப்பு நடத்தி பயனாளிகளை தேர்வு செய்கின்றன. அந்த அடிப்படையில் மட்டுமே எந்தெந்த வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை நேரடியாக கொண்டு சென்று கொடுக்கலாம் என இறுதி செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.